bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaji. So இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா Despicable Me இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். 2010ல வெளியான ஃபர்ஸ்ட் பார்ட்னு கண்டிப்பா சொல்லலாம். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கூட இல்லை, இதோட ப்ரீக்வல் இருக்கு. ஓகேவா? மினியன் சொல்லிட்டு ஒரு ப்ரீக்வல் கூட இருக்கு. லைக் வந்து எல்லாமே ஒரே ஃபேமிலின்னு கண்டிப்பா சொல்லலாம். சரிங்களா? எல்லாமே ஒரே ஃப்ரான்ச்சைஸ் தான். இந்த மினியன்ஸ்னு சொல்றதும் டிஸ்பிகேபிளும் எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். ஓகேவா? ஒரே வேர்ல்டு தான் சொல்லலாம். ஓகேவா? இது வந்துட்டு நம்ம யூனிவர்சல் பிக்சர்ஸ் வந்துட்டு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இலிமினேஷன் அந்த பிக்சர் அந்த மாதிரி சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ இந்த படம் மட்டும் அவுட் அண்ட் அவுட் இட்ஸ் அனிமேஷன் ஃபிலிம்ஸ். சரிங்களா? எத்தனை பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க டிஸ்பிகேபிளுக்கு, இந்த மினியன்ஸ்லாம் எத்தனை பேர் ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த படம் வந்து ஸ்டில் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு. ஸோ யாரெல்லாம் பார்க்கணும் டைம் தான் செக் பண்ணி பாருங்க. இது வெறும் வந்துட்டு இது கிட்ஸுக்கான ஃபிலிம் மட்டும் கிடையாது. இந்த ஃபிலிம்ல வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு லெசனா கொடுத்துருக்காங்க. விச் இஸ் வந்துட்டு பேரண்டிங் பத்தி வந்துட்டு ஒரு விஷயம், ஒரு மாதிரி இன்டைரக்டாகவும் சொல்லியிருக்காங்க, டைரக்டாகவும் சொல்லியிருக்காங்க. எத்தனை பேருக்கு கன்வே ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு பிடிச்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன், எனக்கு பிடிச்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். சரிங்களா? ஸோ இந்த படம் பார்த்து உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிச்சு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க? ஸோ இந்த படம் வந்துட்டு 1 hour 35 minutes தான். 2010ல வெளியான அந்த படம். ஸோ இதோட நம்ம ஒரு ஓவர்வியூவை நம்ம பார்த்தோம்னா, இதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கு படம் பார்க்கறதுக்கு. ஏன்னா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு டிஸ்பிகேபிள் மீ வந்துட்டு 2010ல வெளியானுச்சு. அதுக்கு அடுத்தடுத்தது வந்துட்டு 2, 3, 4லாம் வந்துச்சு. சரிங்களா? அதுக்கு நடுவில் மினியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு படம் வெளியானுச்சு. சரிங்களா? என்ன சொல்றது, இந்த மினியனோட ஆரிஜின் ஸ்டாரின்னு கண்டிப்பா சொல்லலாம். அந்த மினியன் யாரு, எப்படி வந்துச்சுங்க அந்த மாதிரிட்டு. அதுக்கப்புறம் மினியன் த ரைஸ் ஆஃப் க்ரூன்னு சொல்லிட்டு மினியன் 2, ஓகேவா, 2022ல வெளியாச்சு. மினியன் 2வையும் டிஸ்பிகேபிள் மீ 4ஐயும் நான் வந்துட்டு தேட்டரில் போய் பார்த்தேன். சரிங்களா? ஸோ டிஸ்பிகேபிள் மீயோட 4 ரிவ்யூ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நான் அது ரிவ்யூ பண்ணியிருந்தேன், நீங்க டைம்ல செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த படத்தை ஆர்டரா பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மினியன் பார்க்கணும். 2015ல வெளியான மினியன்ஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மினியன் 2 2022ல வெளியான த ரைஸ் ஆஃப் க்ரூ செகண்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிகேபிள் மீ இந்த ஃப்ரான்ச்சைஸை பாருங்க. 1, 2, 3, 4ன்னு வந்துட்டு இப்படி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை வந்துட்டு ஒரு ஃப்ளோவில் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ அது ரொம்ப அழகாவே சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்க்காக நான் சொன்னேன். ஸோ இந்த படம் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு நான் நெட்ஃப்ளிக்ஸில் சும்மா டைம் இருக்கிறப்ப செக் பண்ணி பார்த்தேன். சரி, ரொம்ப நாள் சின்ன அனிமேஷன் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துன்னு சொல்லிட்டு சும்மா செக் பண்ணி பார்த்தேன். 1.5 மணி நேரம் தானே ஓடிடும்னு சொல்லிட்டு பார்த்தேன். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஹைடன் டீட்டெயில்ஸ், ஈஸ்டர் எக்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் டீகோட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. எனக்கு என்ன பிடிச்சிச்சு, எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஆஸ் அ பர்சனல் ஒப்பீனியனா. ஸோ இந்த படம் வந்து என்ன சொல்றது, அனிமேஷன் ஃபிலிம்ஸ் நிறைய பேர் நினைச்சோம் இது கிட்ஸுக்காக மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி விஷுவல் வைஸ், அந்த விஷுவல் வைஸ் சொல்றேன், அந்த டைலாக்ஸா இருக்கட்டும், காட்சியா இருக்கட்டும், கலர்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, கிட்ஸு கனெக்ட் பண்ணிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, செம்ம ஃபன்னா இருக்கும். பட் இதுல சொல்லியிருக்கிற கதையா இருக்கட்டும், அந்த கதைக்கு நடுவில் வந்துட்டு குரூவோட கொஞ்சம் சின்ன வயசு பேக் ஸ்டோரிலாம் காமிப்பாங்க, அதான் இருக்கட்டும். அப்புறம் குரூ வந்துட்டு அந்த 3 பிள்ளைங்களை தத்தெடுப்பான் குரூ. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மார்கோ, எடிட், அதுக்கப்புறம் வந்து ஆக்ட்னு சொல்லிட்டு 3 பிள்ளைங்களை வந்துட்டு தத்தெடுப்பான், அடாப்ட் பண்ணுவான். ஸோ அதை அவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு காரியத்துக்காக, அவன் காரியம் நடக்கிறதுக்காக வந்துட்டு அடாப்ட் பண்ணுவான். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு அவனுக்கு அந்த பிள்ளைங்க கூட, அந்த 3 கிட்ஸு கூட வந்துட்டு அவன் பழகிறது ரொம்ப லைக் வந்து அவனே வந்துட்டு அவனோட வேற செல்ஃபை பார்ப்பான், என்ஜாய் பண்ணிக்கிட்டு கிட்ஸ் கூட ஹாப்பியா இருப்பான். ரொம்ப பிடிக்கும் அந்த 3 பிள்ளைங்களும். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள பாண்டிங்லாம் ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு பேரண்டிங் பத்தி ஒரு விஷயம் இந்த படத்துக்குள்ள இருக்கு. ஸோ கிட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒதுக்கிறாருங்க. சரிங்களா? ஸோ எனக்குலாம் சான்ஸ் கிடைச்சது கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்திருப்பேன். முடியல, எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்துட்டு 2 படம் மட்டும் தான் சான்ஸ் கிடைச்சிச்சு. இந்த ஃப்ரான்ச்சைஸில் வர 2 படம் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் வந்து மினியன்ஸ் 2 அண்ட் வந்துட்டு டிஸ்பிகேபிள் மீ 4 அந்த படம் மட்டும் தான் தேட்டரில் பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சு, செம்மையா இருந்துச்சு. ஸோ அனிமேஷன்ஸ் வைஸ் எந்த ஒரு குறையும் இல்லை, செம்ம என்கேஜிங்காக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், டைலாக்ஸாக இருக்கட்டும், குரூவோட கேரக்டராக இருக்கட்டும், நல்லா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் நான் பொதுவாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் முக்கியமாக இருக்கு. டிஸ்பிகேபிள் மீக்கு இந்த வாய்ஸ் ஓவருங்கிறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு ஆக்டர், இப்போ இந்த கேரக்டருக்கு இவர் தான் பேசியிருப்பாருன்னு
வாய்ஸ் ஓவர் கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அவரை நீங்க வந்துட்டு போய் பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூலாம் பாத்தீங்கன்னா அவரோட ஒரிஜினல் வாய்ஸ் வேறையா இருக்கும். பட் அவர் டப்பிங் பேசும்போது வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது டோட்டலி டிஃபரெண்டா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுல நான் வந்துட்டு ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குருவோட கேரக்டர் இருக்குல்ல, குருவோட கேரக்டர் பார்க்கும்போது இந்த கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க, மொட்டையா இருக்கான், காலு சின்னதா இருக்கு, உடம்பு பெருசா இருக்கு, மூக்கு வந்துட்டு வெண்டிகா மாதிரி இருக்கு, அந்த மாதிரிலாம் வந்துட்டு எனக்கு கலாய்க்க தோணுச்சு. என்னடா இப்படி இருக்கான் அப்படின்ட்டு. ஓகேவா, அப்புறம் அவன் பேசுற விதம் கூட யாரெல்லாம் இந்த மாதிரி பேசுவா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு நினைச்சு ஸ்டீவ் கேரல்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆர்டிஸ்ட் தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு குரு கேரக்டருக்கு. தேடி பார்க்குறப்போ அவரோட இன்டர்வியூலாம் நான் பார்க்குறப்போ வந்துட்டு அவர் வாய்ஸ் நார்மலா தான் இருந்துச்சு. இப்படி மனசுக்கும் குரலுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்ட்டு லைக் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கும் அவர் ஒரிஜினல் வாய்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்புறம் மேக்கிங் வீடியோல பாக்குறேன், அப்புறம் அந்த டெக்னீஷியன்லாம் பேசியிருந்தாங்க. அவங்க அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு அவங்க போற எஃபர்ட் வந்துட்டு அன்லிமிட்டட்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு அந்த மேக்கிங்ல பார்த்தப்போ, பிடிஎஸ்லாம் பார்த்தப்போ அவங்க இந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்காங்க. அந்த 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 அனிமேஷன் வரும் வந்து அந்த அனிமேஷனுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த வாய்ஸ் ஓவர் தான் உயிர். ஓகேவா, சோல். அது மட்டும் கரெக்டாக செட் ஆகலைன்னா அந்த கேரக்டர் நம்மளால வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கவே முடியாது, லிட்ரலி. ஓகேவா, அதே மாதிரி தான் எல்லா கேரக்டருக்கான வாய்ஸ் ஓவர் வந்துட்டு பக்காவா இருக்கும். சரிங்க, எதுவுமே வந்து நீங்க மாத்திருக்கலாமே, சிங்க் ஆகலையே, அந்த மாதிரி எதுவுமே நம்மளால அந்த மாதிரி குறைகளை கண்டுபிடிக்கும் போது அதுக்கப்புறம் அந்த மோஷன்ஸ் கேப்சர்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கும். ஓகேவா, எங்கேயுமே வந்துட்டு எப்படி சொல்லுது, கிளிச் ஆகாம பர்ஃபெக்டா இருக்கும். அனிமேஷன் தரமா இருக்கும். சரிங்களா, இந்த பிக்சாரு, டிஸ்னி அவனுங்களுக்குலாம் அடுத்தது கண்டிப்பா யூனிவர்சல் பிக்சர்னு கண்டிப்பா கூட சொல்லலாம். சரிங்களா, இப்ப ரீசெண்டா தான் வந்துட்டு பிக்சார் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கான். பார்ப்போம் அடுத்தடுத்த படத்துல வந்துட்டு அப்கிரேட் ஆகுறாங்க இல்லையானு. ஏன்னா பிக்சார்லாம் எந்த மாதிரி படம் எடுத்துவாங்க, அனிமேஷன் ஃபிலிம்ஸ்லாம். ஸோ அவங்களுக்கு இந்த நிலைமையா அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த வகையில வந்துட்டு டிஸ்பிகபிள் மீ த ஒன் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டாரிக்குள்ள படம். அது இந்த படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டா எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து இந்த பேரண்டிங்னு சொன்னல, பேரண்டிங். இந்த ஒரு விஷயம் நடக்கும் போது, இப்ப குரு இருக்கான், குரு ஒரு விஷயம் வந்துட்டு அந்த நேரத்துல உனக்கு ஒரு சிச்சுவேஷன் நடக்கும். அந்த ரீசெண்டா நடக்கிற சிச்சுவேஷனை அவன் பாஸ்ட்ல கனெக்ட் பண்ணி பார்ப்பான். சரிங்க, பாஸ்ட்ல கனெக்ட் பண்ணி பார்ப்பான். எப்படின்னா வந்துட்டு லைக் ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி போவோம். குரு சின்ன வயசா இருக்கும்போது அவனை குட்டி குருவா காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப கியூட்டா இருக்கும். சரிப்பா, குரு அவன் சின்ன வயசுல இன்டெலிஜென்டா இருப்பான். லைக் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பான். ராக்கெட் செய்வான். அவங்க அம்மாட்ட சொல்லுவான். அவங்க அம்மா தெரியாத மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கண்டுக்க மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க, அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, ஒரு ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க அவங்க அம்மா. ஓகேவா, அவங்க அம்மா அவன் ராக்கெட்லேருந்து ஆரம்பிப்பான். ஓகேவா, சின்னதாக ராக்கெட்டை வந்துட்டு ஏதோ ஒரு வரிவானா என்னமோ செய்வான், அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. அப்புறம் பனானால வாழைப்பழத்துல ராக்கெட் செய்வான்னு நினைக்கிறேன், ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி. அதுக்கப்புறம் நிஜமான ஒரு ராக்கெட்டு, அவன் ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு ராக்கெட், நிஜமான ஒரு ராக்கெட்டை வந்து செய்வான். ஓகேவா, அதுவும் அவங்க அம்மாட்ட சொல்லுவான். அவங்க அம்மா பார்த்துட்டு லைக் வந்து ஜஸ்ட் லைக் தட் எதுவுமே வந்துட்டு ஒரு எடுத்துக்கவே மாட்டாங்க. சரிங்களா, அவனுக்கு ஒரு பேட் பாஸ்ட் இருக்கு, கண்டிப்பா சொல்லலாம். சரிங்களா, அதுதான் எனக்கு தெரிஞ்ச அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன், இல்லாட்டி ஒன்லி ஒன் ரீசன் அவன் வந்துட்டு ஒரு வில்லனா மாறணும், லைக் வந்து வில்லனா இருக்கணும் அப்படின்னு அவன் எடுத்துக்கிட்ட முடிவுன்னு நினைக்கிறேன். சரிங்களா, லைக் வந்து அவன் அந்த குட் சைடுக்கே போக மாட்டான், வில்லனாவே இருந்துடுறேன். ஓகே, அவன் வந்துட்டு ஒரு எப்படி சொல்லு, ஆன்டி ஹீரோ கேரக்டர் தான். சரிங்களா, ஹீரோ தான் ஆனா ஹீரோ கிடையாது, அது வில்லன் கேரக்டர். ஓகேவா, அந்த மாதிரி எடுத்திருப்பான். இந்த படத்துல வந்து அவன் மிஷன் வந்துட்டு மூணு இருக்குல்ல, நிலாவை வந்துட்டு அதுக்கு டிவைஸ்லாம் கண்டுபிடிச்சு நிலாவை வந்துட்டு சுருக்கி, ஓகேவா, சுருக்கி நிலாவை எடுக்கிறது தான் அவனோட என்ன சொல்றது ஒரு கோல், ஒரு மிஷன் கண்டிப்பா சொல்லலாம். அது எப்படி அவனுக்கு பேக் ஃபயர் ஆகுது, அந்த கேப்ல வந்துட்டு எப்படி வந்து இந்த கிட்ஸுங்கெல்லாம் வந்துட்டு இந்த கிட்ஸு கூட அந்த பாண்டிங் அவன் வந்துட்டு ஷேர் பண்றான். சரிங்களா, ஸோ ஓப்பனிங்ல அவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த 3 கிட்ஸும் வந்துட்டு அடாப்ட் பண்ணப்போ இந்த கிட்ஸ் 3 பிள்ளைங்களும் கேட்கோங்க, இந்த பொண்ணுங்களும் கேட்கோங்க, இந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரி சொல்லு, அப்புறம் அந்த மாதிரிலாம் கேட்கோங்க. அவன் வந்துட்டு ரிஃப்யூஸ் பண்ணிடுவான், சொல்ல மாட்டான். அப்படி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி கட்டத்துல லாஸ்ட் சீன்ஸ்ல வந்துட்டு அவனா ஒரு கதை எழுதி அவன் சொந்த கதையை வந்துட்டு அந்த 3 பிள்ளைங்களுக்கு சொல்லுவான். சரிங்க, ஃபன் பண்ணிக்கிட்டு அப்புறம் தூங்குறப்போ வந்துட்டு 3 பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு நெத்தில கிஸ் பண்ணிட்டு, அப்புறம் மார்க்கோ வந்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்லுவா. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இமோஷனலா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன சீன் தான். அப்படி கட் பண்ணிட்டு கதவு விட்டு வெளியே வந்தா மினியன்ஸ் இருக்கும்ல, அதுல ஒரு மினியன்ஸ் வந்துட்டு எனக்கும் கிஸ் வேணும்னு கேட்கோங்க. அப்புறம் குரு சொல்லுவோம் எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாம் பாவம் மூஞ்சி வச்சிருவாங்க. அது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஓகேவா, அப்புறம் ஒவ்வொரு மினியன்ஸ்க்கு தான் வந்துட்டு முத்த கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஓகேவா, அதெல்லாம் செம்ம ஃபன்னா இருந்துச்சு. ஓகேவா, இந்த இமோஷனல் பாண்டிங், பேரண்டிங் பாண்டிங், இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. சரிங்களா, வெறுமன்ட்டே இது வந்துட்டு நாட் ஒன்லி ஜஸ்ட்
கிட்ஸுக்கான ஒரு மூவின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்காதீங்க. ஓகேவா? இது நீங்க பாக்குறப்போ ஆஸ் அடல்ட்ஸா நீங்க உங்க பிள்ளைங்க கூட சேர்ந்து பாக்குறப்போ அதுல இருக்க மெசேஜ் இந்த மாதிரி குருவோட அம்மா வந்துட்டு அவன் என்ன பண்ணாலும் அவனை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாத காரணத்தினால்தான் அவனுக்கு இப்ப பிரிசன்ல வந்துட்டு ஒரு வில்லனா இருக்கான். சரிங்களா? அவன் யாரு கண்டா அந்த பிள்ளைங்க பார்த்தா கூட வந்துட்டு அவன் பாசமாவே இருக்க மாட்டான். அப்புறம் போக போக இந்த பிள்ளைங்க கூட பழக தான் வந்துட்டு அந்த ஒரு ஃபன் ஃபேர் போவாங்க. அதுல வந்துட்டு அவன் ஃபன் பண்ணிக்கிட்டு வருவான். ஓகேவா? லிட்டரலி அந்த 3 பிள்ளைங்க அவன் லைஃபே மாத்திருச்சுங்க, அவன் கேரக்டரே மாத்திருச்சுங்க. ஃபன்னா இருப்பான் அந்த 3 பிள்ளைங்க கூட, ரொம்ப பாசமா இருப்பான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா? இந்த மாதிரி தான். ஸோ வந்துட்டு ஒரு குட் பேரண்டிங் இருந்தா ஒரு மனசை வந்துட்டு இந்த மாதிரி இந்த வில்லனா மாறுறது கூட நம்ம தடுக்க முடியும். சிம்பிளா வந்துட்டு ஒரு ஒரு ஹியூமர் ஜான்ரலா வந்துட்டு ரொம்ப அழகா வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ப்ளீஸ் வந்துட்டு தயவு செஞ்சு யாரெல்லாம் கிட்ஸ்லாம் இருக்கீங்களோ, சாரி பேரண்ட்ஸ்லாம் இருக்கீங்களோ, கிட்ஸோ ஒரு கிட்ஸுக்கு பேரண்ட்ஸாக இருக்கீங்களோ, ஸோ அவங்களாம் வந்துட்டு மறக்காம இந்த படம் வந்துட்டு உங்க கிட்ஸ் கூட சேர்ந்து பாருங்க. கண்டிப்பாக கிட்ஸ் வந்துட்டு நல்லா இந்த விஷுவல் வைஸ் வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. சரிங்களா? செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும், செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதாவது அடால்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு உங்கள் கிட்ஸுக்கு வந்துட்டு இந்த கிடைக்கிற லெசன்ஸை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஒரு பேரண்ட் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு வந்துட்டு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் ஸோ லெசனாக எடுத்துக்கிட்டு உங்கள் கிட்ஸுக்கிட்ட உங்கள் குழந்தைகிட்ட வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஒரு லெசன்ஸாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் உங்கள் பேரண்ட்டிட்ட. ஒரு பேரண்ட்டை நீங்கள் கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். சரிங்களா? அது ஒரு குட் டேக்அவேன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல இருந்து. சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ டைம் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓன்லி வந்துட்டு 1 hour 30 minutes 30 to 35 minutes மட்டும் தான் படம். ஸோ வெரி குவிக் ஷார்ட் அண்ட் ஸ்டாரி தான். ஸோ செமையா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம வந்து கீழே உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் பாய்.